வருஷத்தின் முதல் ஓய்வு நாள், முதல் மாதத்தின் முதல் ஓய்வு நாள். நான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தம்பி டேனிட்ட சொன்னேன், முதல் வார செய்தியை நீங்கள் ஆயத்தம் பண்ணிடுங்க. ஒரு 10 நாள் எனக்கு ஞாபகம் இருக்கும், முதல் வார செய்தியை நீங்கள் ஆயத்தம் பண்ணிடுங்க ஐயா அப்படின்னு. நல்ல தேவ வார்த்தையை கொண்டு வருவாங்க. நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி அருமையான பிள்ளை டேனியை வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் பிறந்து 5 நாள் தான் இருக்குது. ஆமாம், நமக்கே ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பாரமான உலகமாக என்ன செஞ்சிருச்சு, அதெல்லாம் நினைக்கவே நேரம் இல்லை. நாங்கள்லாம் அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் வரும்போது நான் அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா எப்போம்மா அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் நினச்சா அந்த மனசில் சந்தோஷம்லாம் வரும் அப்படின்னு. அப்போ அந்த இயேசுவை ஒரு இடத்துல அங்கே சிலுவை ஒரு இடத்துல இருக்கும்போது நைட்டு ஆன உடனே அப்போ மோச்சம் பாஸ்டர் அவங்க குடும்பம்லாம் இங்கே தான் வருவாங்க. அவங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆராதனைக்கு நைட்டு போய் அந்த இயேசுவோட இடத்துல குச்சியெல்லாம் அள்ளி போட்டு கறிச்சட்டி பானையை ஒன்று வச்சு தண்ணி நிறைச்சி சூடாக்கி நடு ஒரு 8-9 மணிக்கு குளிச்சுட்டு கிளம்பி புதுச்சட்டையை போடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷங்கள்லாம் எங்கே போச்சுன்னுமே என்ன செய்யலை தெரியலை. அது உங்களுக்கு இருக்கும் நம்புகிறேன், இல்லாட்டினாலும் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி காலங்கள் மாறுகிறது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் மாறுது. ஆனால் பெரிய நன்மை என்னன்னா, நம்ம கண்டுகொண்ட தேவனோ மாறாதவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். டேனியல் நேற்று ஒரு மாதிரி, இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி. அவர் சொல்றாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை சுதந்திரித்து கொண்டு நாம் ஆராதிக்கிறபடினால உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, சோர்ந்து போகாமல் இருப்பதாக நீங்கள் தைரியமாக ஆண்டவரை துதியுங்க. இந்த ஆண்டும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி நம்மை நடத்துவாராக. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம், அதில் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். தலைகளை தாழ்த்தி கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றே, கலங்கி நின்ற வேளையில் அப்பா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இன்றளவும் எங்களை விடுவித்து எங்களை போஷித்து எங்களை காப்பாற்றி நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நேற்றைய ராக்காலத்தை பார்த்தவர்கள் இந்த பகற்காலத்தை பார்க்க இந்த பூமியில் இல்லை அப்பா. போன ஆண்டு கண்டவர்கள் இந்த ஆண்டு இல்லை. இந்த வருடத்தின் துவக்க நாளை கண்டவர்கள் இந்த ஒரு வாரத்தின் முதல் நாளை காண்பதற்கு அவர்கள் ஜீவனோடு இல்லை. ஆனாலும் கர்த்தர் எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் எங்களுடைய கைகள் கால்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நிற்க பாராட்டின கிருபைக்காக நன்றின்னு சொல்றோம் ஆண்டவரே. இன்னைக்கு உங்க வார்த்தை துணிக்கட்டும், நீங்க பேசணும், நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் உங்க சித்தத்தின்படி இருக்கிறனால நீங்க இதற்கு பதில் கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். நீங்களே இந்த வார்த்தைகளுக்கு பதில உங்களுடைய ஜனத்தின் நடுவில் பெருக செய்யணும்னு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். வாக்குத்தத்தங்கள் இன்பமானவைகள். வாக்குத்தத்தங்கள் நமக்கு சந்தோஷமா இருக்கு. அது என்னமோ தெரியல, எல்லா வசனத்தை விட 1ஆம் தேதி விடிய காலம் 12 மணிக்கு சொல்ற ஒரு வசனம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷத்தை என்ன செய்து கொடுக்குது. அது தப்பும் இல்லை. தினசரி சாப்பிட்ற சாப்பாடோட நமக்கு பிரியாணி இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா என்ன செய்யுது இருக்குது. வீட்டில் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டில் சிக்கன் வச்சுருக்காங்க, இல்லைன்னா மட்டன் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சால் இங்கே இருக்கும்போதே வயிறு பசிக்க என்ன செஞ்சிடும், ஆரம்பிச்சிடும். உங்களுக்குலாம் அப்படி பசிக்காது என்ன? உங்களுக்கும் பசிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும். ஆமாம், அது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். எப்பா சீக்கிரம் போனால் ஒரு சாப்பாடு என்ன செய்யுது நமக்கு இருக்கு. அப்போ அது மாதிரி வாக்கு தத்தங்களும் நமக்கு ஒரு சந்தோஷமாக என்ன செய்யுது இருக்குது. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் பாரம்பரியங்கள் அல்ல. வாக்குத்தத்தங்கள் பாரம்பரியமாய் அனுசரிக்கப்பட வேண்டியதல்ல. வாக்குத்தத்தங்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுசரிக்கப்பட வேண்டியது. ஆமென், ஹல்லேலூயா. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனால தான் நம்ம சர்ச்சில் இந்த வாக்குத்தத்த போர்டெல்லாம் நிறுத்திட்டோம் டக்குன்னு. ஏன்னா அது ஒரு புனித பொருள் மாதிரி ஆகிப்போச்சு.
அதுக்குன்னு ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆட்களுக்கே அப்புறம் அது ஒரு மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. நிறைய இடத்துல வித்தியாசமான ஆட்கள் அதை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பார்த்தோம், வானமும் பூமியும் தான் ஒளிந்து போகும், மனுஷனால் நம்மால் அப்பப்போ ஏற்படுத்தப்படுற எல்லாமே மாறிக்கிட்டே தான் என்ன செய்யும் இருக்கும். சில இடத்துல போர்டு இருக்கும், போர்டு இருக்கிற இடத்துல டிவி இருக்கும். 20 வருஷம் வருக தாமதமான இந்த இடத்துல வேற என்ன இருக்குமோ தெரியாது. ஆனால் காலங்கள் மாறி போனாலும் இந்த ஆலயத்திலே பரிசுத்தமும் பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய வார்த்தையும் மாத்திரம்தான் மாறாமல் என்ன செய்யும் இருக்கும். இன்னைக்கும் நிறைய பேர் அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு போய் மாட்டிட்டோம்னா எல்லாமே மாறிடும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, கூடாது. ஆனால் இப்படி ஒரு கூட்டம் இருக்க, இன்னொரு பக்கம் விஞ்ஞானிகளின் கூட்டமும் பெருகிட்டு என்ன செய்யுது, இவங்க இப்படி கெடுக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொன்னதுன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, நமக்கு நிறைவேறாது. அது எப்படி ஆபிரகாமுக்கு சொன்னது எப்படி உனக்கு நிறைவேறும், உனக்குன்னு கொடுக்குற வார்த்தை தான் என்ன செய்யும் உனக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லுது. சில கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, தனியெல்லாம் ஒரு வசனத்தை விசேஷமா எடுத்துக்கிற வேண்டாம், பைபிள் முழுசுமே நமக்கு என்னதுதான் என்ன செய்தான் வாக்குத்தத்தம். அது உண்மைதான், ஆனால் உண்மையில ஒரு பொய் மாதிரி. எத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு, 7000 வாக்குத்தத்தங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அதை கொஞ்சம் மறந்துட்டேன். சில ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கு. நீங்க இது வரைக்கும் எத்தனை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சிருக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 மேக்சிமம் 100, அவ்வளவுதான் நம்மளால முடியும். அப்ப ஒரு தேவ ஊழியன் தன் சபைக்காக பல நாட்கள் உபவாசம் இருந்து அந்த ஆண்டு முழுதும் பாரம் தன்னை அழுத்தி, ஆண்டவரே வரப்போற ஆண்டுல நீங்க எப்படி நீங்க எங்களை நடத்துவீங்கன்னு சொல்லும் போது நீங்க வாசிச்சது போல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு கர்த்தர் தம்முடைய இரட்சிப்பை என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். பவுல் பயந்துட்டாரு. பயந்தவர் தான் சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவரும் என்னை இன்னாருன்னு நான் தெரிஞ்சவரும் இந்த பாதி ராத்திரியிலே எனக்கு தரிசனமாகி பவுலே நீ பயப்படாதேன்னு சொன்னார். அப்படி இந்த வார்த்தைகள் நமக்கு நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க வாக்குத்தத்தங்களை பத்தி தெளிவா என்ன செய்யணும் இருக்கணும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிடலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானதனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுகந்தராயும் இருக்கிறீர்கள். என்னைக்கு ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு நம்ம கிறிஸ்தவர்களா இல்லைன்னா கிறிஸ்துவ உடையவர்களா இயேசுவின் பிள்ளைகளா மாறினோமோ அன்னைக்கே இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நம்ம சொந்தக்காரங்களா என்ன செஞ்சிட்டோம். யூதனுக்கு கிடைக்காத பாக்கியம், அவன் தான் வாக்குத்தத்தத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆனா வேணான்னு உதறி போயிட்டான். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டனால எனக்கு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, கிறிஸ்தவனா இருக்கிறனா, கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்கிறனா, இந்த முழு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நான் சொந்தக்காரனா இருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டா இருந்தா என்ன, புதிய ஏற்பாட்டா இருந்தா என்ன, என் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலே வாக்குத்தத்தங்களை நீங்கள் அற்பமாய் எண்ண வேண்டாம். அதே நேரத்தில் அதை அளவுக்கு மிஞ்சியும் என்ன செஞ்சிட வேண்டாம், ஒரு மாதிரி புனித பொருளாயும் அதை மாற்றிட வேண்டாம். வாக்குத்தத்தங்கள் பரிசுத்த ஆவியின்படி அனுசரிக்கப்பட வேண்டியது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதற்கு தண்ணீர் பாய்ச்சுவார், எதை காப்பாற்றுவார். இன்னொரு முறை வாசிக்கலாம். சபையாரா இந்த வாக்குத்தத்த வசனத்தை சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் அதில் 3வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கோ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆண்டவரே நாங்க ரொம்ப இதா இருக்கிறோம், நீங்க எங்களை காப்பாத்துவீங்களா, எங்களுக்கு வேலையே போய் மாற்றுறது ஒரு இதுல, நீங்க அப்புறம் எங்களை என்ன செய்யணும், காப்பாற்றணும். காலங்காலமா இதுதான் இருக்கு. நல்லா இருப்பேன், உங்களை விட்டு விலகுவேன், மாட்டிக்குவேன், கத்துவேன், நீங்க என்னை காப்பாற்றணும். நல்லா இருப்பேன், வழி விலகுவேன், மாட்டிப்பேன், கத்துவேன், நீங்க என்னை காப்பாற்றணும். அடுத்து நல்லா இருப்பேன், வழி விலகி போவேன், மாட்டிப்பேன், கத்துவேன், நீங்க காப்பாற்றணும். மறுபடியும் இதுதான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல விழித்து கொண்டவர்கள், இதுல இந்த தேவனுடைய பாதையில யாரு சில ஆண்டு காலம் இல்ல பல நாட்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் அவரை உறுதியா பிடிச்சு கொள்றாங்களோ அவங்க கர்த்தருடைய ஜனத்துக்குள்ளே வித்தியாசமான ஆசீர்வாதத்தை அவங்க அடைகிறாங்க.
எத்தனை பேர் இருந்தாலும் தேவனை உறுதியா பிடிச்சுக்கிறவங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதெல்லாம் முழுசா வாழ்க்கையை தொலைச்சிடாம கர்த்தருக்குள்ள உறுதிப்படுத்திக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்களுடைய செழிப்பு, அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய நிலை எல்லார காட்டிலும் வித்தியாசமா இருக்கு. நட்சத்திரங்கள்ல ஒன்றுல ஒன்று மாறுபடுது. சரி, கர்த்தர் நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இந்த வசனம் ஒரு மேன்மையான வசனம். இந்த பாடல் வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் பாடல். சங்கீதக்காரன் பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள். எரேமியா பல புலம்பல் பாடல்களை பாடியிருக்கிறார்கள். உன்னத பாட்டு பல அன்பின் பாடல்களை பாடியிருக்கிறது. ஆண்டவர் இந்த வேதத்திலே சில பாடல்களை பாடி வைத்திருக்கிறார், சொற்பமான பாடல்கள். அவர் பாடின பாட்டு அதை தான் பைபிள் சொல்லுது. 2வது வசனத்தின் பிற்பகுதி அதை குறித்து பாடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தரே பாடுறாராம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆண்டவர் இதை சும்மா அப்படி சொல்லல, சும்மா வார்த்தையா சொல்லல, சும்மா வேகமா சொல்லல. ஏசாயா அழுது புலம்பி தவித்து எப்படி மாறும், எனக்குள் இருக்கிற பாரங்கள் என்னைக்கு குறையும், என்னைக்கு இந்த தரித்திரங்கள் மாறும், அக்காலம் அக்காலம் எக்காலம் என்று தவிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியின் தோணியுடன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் கீதங்களோடு பாடுகிறார். அக்காலத்தில் நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். தேவன் முழங்கின வார்த்தை 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோகத்திலிருந்து பரமன் பாடின பாடலில் ஒரு வரியைத்தான் இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே அந்த தருணம் மகிழ வச்சிருக்கும்னா அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறினா எவ்வளவு மகிழ்ச்சியா மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அக்காலத்தில் ஆண்டவர் சொல்ற 3ஆம் வசனம், அவர் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதை சேதப்படுத்தாதபடிக்கு, அதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதே வசனம் தான் வாக்குத்தத்தத்தின் தலைப்பு, செய்தி தலைப்பு எல்லாமே அதை எழுதிக்கோங்க. காப்பாற்றுவேன் காத்துக்கொள்வேன், இல்லைன்னா காப்பாற்றுவார் காத்துக்கொள்வார். அதே தலைப்பு நீங்க எழுதி கொள்ளலாம். எப்படி காப்பாற்றுவார், எதை காப்பாற்றுவார்? 2வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்களேன். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாரங்கள், புலம்பல்கள், தவிப்புகள் நடுவிலே இந்த ஏசாயாவினுடைய காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒன்னையும் பார்க்க முடியல. எல்லா பக்கமும் புளிப்பு, எல்லா பக்கமும் கசப்பு, எல்லா பக்கமும் தவிப்பு, எல்லா பக்கமும் சஞ்சலம், எல்லா பக்கமும் துக்கம் துன்பம் இருக்கும் பொழுது அந்த இஸ்ரவேலின் கோத்திரத்துக்குள்ள, இல்லைன்னா இன்னும் அழகா சொல்லலாம், பாவம் செய்கிற ஒரு கூட்டத்தின் நடுவிலே தீர்க்கதரிசி ஒன்றை கண்டுபிடிக்கிறார். நல்ல திராட்சை ரசத்தை தரும் ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஆண்டவர் நல்லவன் இல்லையோ, நன்மை செய்கிறவன் இல்லையோ, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லையோ, ஒருவனாகிலும் இல்லையோன்னு தேடி தேடி திரிந்து பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறார். நல்ல ரசத்தை தருகிற ஒரு திராட்சை தோட்டம் இருக்கா? எப்பா, நான் அதை காப்பாற்றி, நான் அதற்கு இரவு பகலும் நீர் பாய்ச்சி ஒருவனை இனி அதை சேதப்படுத்த முடியாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே எனக்கு புளிப்பானதை கொடுத்தாங்க, எல்லா கூட்டமும் எனக்கு கசப்பானதை கொடுத்து, நான் ஒன்ன கொடுத்தேன், அவங்க எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. பைபிள் சொல்லுது பாருங்க. அந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், என் நேசருக்கு மகாமேட்டிலே ஒரு செழிப்பான தோட்டம் ஒரு காலத்துல இருந்துச்சு. அந்த தோட்டத்தை ஆண்டவர் வேலி அடிச்சு களை பிடுங்கி கிளை நறுக்கி பார்த்து நல்ல கனியை கொடுக்கணும் காத்துக்கிட்டு இருந்தாராம். அதுவோ கசப்பான கனியை கொடுத்தது. விரக்தி. ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்கிறவன் இல்லையோ, ஒருவனாகிலும் இல்லையோ. இத்தனை வருஷம் ஆகியும் என் வார்த்தையை கேட்டு ஒருத்தன்ட்ட கூட இல்லையான்னு தேடி தவித்து அலைந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய 7 கண்களும் ஒரு இடத்தை பார்க்குது. இந்த பூமியில நல்ல ரசத்தை தருகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். அவன்கிட்ட பலன் இல்லை, அவன்கிட்ட வேலி இல்லை,
எல்லாரும் அவனை சுத்தி இருக்கிறாங்க, எல்லாரும் அவனை தாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. நிந்த அவனை சுத்தி இருக்கு, நிந்தை சூழ்ந்து இருக்கு, அவமானம் அவன் அமுக்கி போடுற மாதிரி இருக்கு, பச்சிக்கிற அக்கினி அவனை சுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் உற்று பார்க்கிறார், அந்த திராட்சை கொடியிலிருந்து நல்ல பழங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, அதன் ரசங்கள் சுவையுள்ளதா இருக்கிறது. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஏ அப்பா, இனி அடிக்கடி இதற்கு நான் தண்ணி பாய்ச்சுவேன், இனி நானே இதுக்கு வேலி அடைப்பேன், ஒருவனையும் இதை தகர்க்க முடியாது. யாருக்கு? நல்ல கனி கொடுக்கிறவனுக்கு. எல்லாரும் வெளிதப்பி போன பொழுது நான் பார்த்தேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாதபடியினால உன்ட கொஞ்சம் பலன், உன்ட இருந்தது கொஞ்சம் பலன், நீ நடக்க கூட பலன் அல்ல, ஆனா எனக்காக வாழும்படி இந்த பலனை நீ பயன்படுத்தின. நீ பிழைக்க கூட அந்த பலன் பத்தாது, நீ எனக்காக வாழும்படி இந்த பலனை பயன்படுத்தினபடினா திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் ஒரு காலம் அடைக்க முடியாது. அதேதான் நேற்றும் இன்றும் என்று மாறாது. இந்த ஆண்டு தன் ஜீவனையும் துச்சமாய் நினைத்து கடந்த காலங்கள் எல்லாம் பிரயாணப்பட்டு வந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம், நீங்கள் ஓர்ப்பான கனியை கொடுக்கிறவர்களா இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களா இருக்கலாம். உங்க வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள சீர்படுத்துங்க, உங்களுக்குள்ள நற்கனிகள் உண்டா இருக்குமே. ஆனால் ஒரு கொடிய கர்த்தர் உங்கள்கிட்ட பார்த்துட்டார்னா, ஒரு கனியை பார்த்துட்டார்னா, இனி அவர் காப்பாற்றிடுவாரு, அடிக்கடி அவர் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சிருவாரு, ஒருவனும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஒரு காலத்தில் நம்மளை வர காத்தார். நம்ம 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 36 வருஷம் சபை, இதில் பல ஆண்டு விசுவாசி இருக்காங்க. ஆரம்பத்தில் வந்தபோது கர்த்தர் நம்மளை அடைச்சாரு, வேலி அடைச்சாரு, காப்பாத்தினாரு. நம்ம நிறைய சேட்டை பண்ணிட்டோம். ஆமேன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சேட்டையே பண்ணதில்லைங்கிறவங்க கை தூக்குங்க. சரி, அப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நிறைய பாதையில் போயிட்டோம், நிறைய நல்ல கனிகளை இழந்துட்டோம். கர்த்தர் விரும்புகிற கனி நம்மள்கிட்ட இல்லை. ஆனால் இது நடுவுலையும் கர்த்தர் விரும்புகிற கனியை கொடுப்போமே. ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை இந்த நீங்கள் வருஷம் ஏராளமாக தாராளமாக நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் ஏனோ தானோ என்று இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரும் அல்ல. அவர் தன்னுடைய பாதுகாப்பை தேவையில்லாதவர்கள் கையிலும் கொடுக்கிறவர்கள் அல்ல, தன் ஆசீர்வாதத்தையும் வேண்டப்படாதவர்கள் கையில் கொடுக்கிறவர் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் அதுல 1, 2, 5 கூட நம்ம அறிந்து கொள்ளும்படி வாசியுங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம், அதை பாழாக்கி விடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, தேவன் 2 வித குணமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், உண்மைதான். ஆனால் தேவனிடத்தில் இன்னொரு சுவாபமும் உண்டு. அவரை போல இரக்கமற்றவரும் ஒருவரும் இல்லை. அவர் முடிவு பண்ணிட்டார்னா ஒரு தூதன் அனுப்பி 1.5 லட்சம் பேரை கொன்றுவார். அவர் இரக்கம், தயவு, தாட்சணியம் எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கிடையாது. கர்த்தர் நீதி செய்ய ஆரம்பிச்சுட்டார்னா அவர்கிட்ட தயவை நம்ம எதிர்பார்க்கவே. ஆனா அதே நேரத்தில் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார்னா அவர் நம்முடைய எல்லைகளை எல்லாம் பெரிதாக்கி தீங்கு நம்மளை துக்கப்படுத்தாமல் வேதனை அப்படியும் நம்மளை அவர் என்ன செய்வார்? எது தேவைன்னா நல்ல கனிகள் நம்மிடத்துல உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கனியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இந்த நாள்ல நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஆவியானவர் என்ன அப்படி அது வேண்டாம் அப்படின்னு ஏவுனால இன்னைக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய செய்தியை தான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரி, நல்ல கனி இல்லைன்னா நல்ல திராட்சை தோட்டம். இது ஆண்டவர் நமக்கு எங்கேயோ கொண்டு போய் அதை நம்மளுக்கு என்ன செய்யறது இல்லை, வைக்கிறது இல்லை. அது என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 128வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறலாம். 128வது சங்கீதம் 1, 2, 3, 4.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இந்த மகா செழிப்பான தோட்டம், இந்த திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேலையும் யூதாவையும் என்ன செய்கிறது? குறிக்கிறது, வார்த்தையின்படியையும் தீர்க்க தரிசனத்தின்படியையும். ஆனால் வேதத்தின் பல இடங்களிலே குடும்பத்தை தான் இந்த திராட்சை தோட்டம் அதிகமா என்ன செய்கிறது? ஆவிக்குரியவர்களா இருக்கிற நமக்கும் ஒரு குடும்பத்தை தான் குறிக்கிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், குடும்பத்தை தோற்றுவித்தவர் தேவன், அவரே அதை தோற்றுவித்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குடும்பத்தை தோற்றுவித்தவர் தேவன். இன்னைக்கு ஆவியானவர் என் செய்தியில ஒரு பகுதி ஆராதனை பகுதியிலே ஆண்டவர் பேசிட்டார். எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஐயோ, இதை போட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? குடும்பத்தை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்? பேச போறோம். நிறைய பாட்டி தாத்தாலாம் இங்க இருக்கிறாங்க, பேரம் பேத்தி பூட்டம் பார்த்தவங்கலாம் இருக்காங்க. நம்ம பேச அவங்க என்ன செய்வாங்க? அது ஒரு மாதிரி வரும்ல, டென்ஷன் ஆகும்ல. போப்பா தம்பி, புளிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இங்கேருந்து பேசுறது எனக்கு, அப்புறம்தான் உங்களுக்கு. அப்போ இப்போ நான் பேசுறது எல்லாமே யாருக்கு தான்? எனக்கு. என் மேலே பட்டு தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? ரிஃப்ளெக்ட். அதனால கஷ்டமாக இருந்தால் பயப்படாதீங்க, அது எனக்கு. ஐயோ, நம்மளே இப்படி திட்டாங்களேன்னு நினச்சா வருத்தமாக இருக்கும். நம்மளை திட்டின மாதிரி அவனை திட்டாங்களே நினைங்க. ஐயோ, ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும்பா அப்படி நம்ம என்ன செஞ்சிருவோம்? பாட்டெல்லாம் சந்தோஷமா என்ன செய்வோம்? பாடுவோம். சரி, ஒரு குடும்பம் நல்ல திராட்சை தோட்டம். ஒரு குடும்பத்தை சரியாய் பராமரிப்போமேயானால் நம்ம வாழ்க்கையில வேதம் சொல்லுகிற 90% ஆசீர்வாதத்தை நாம் எளிமையாய் சுதந்திரித்து விடலாம். If you fail in family, நம்ம குடும்பத்தில் தோத்துட்டோம்னா வாழ்க்கையில் வேதம் சொல்ற 90% ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஆகையினாலே இந்த நல் கனி தருகிற ஒரு நல்ல குடும்பமா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். முந்தி ஒருத்தன் 2 பேரும் தான் இந்த ஆலயத்தில் போய்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சூழ்நிலையே மாறிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் குடும்பம் குடும்பமா இந்த ஆலயத்திற்குள்ள எல்லாரையும் வைத்திருக்கிறார். இது அந்த காலம். அக்காலத்திலே நற்கனி தருகிற ஒரு தோட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். முதல் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவனோ பாக்கியவான். இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிடுறேன். இது உங்களுக்கு பின்னாட்களை எப்பயும் உங்களுக்கு தேவைப்படும். இதை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், மனைவியை ஒப்பிட்டுப்பட்டிருக்கு, பிள்ளைகளையும் ஒப்பிடப்பட்டிருக்கு. ஆனா கணவனை மட்டும் அங்க ஒப்பிடவே இல்லை. அது அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, கணவன் அப்படிங்கிற ஸ்தானம் கர்த்தருக்கு இணையாய் குடும்பத்திலே எப்பொழுதும் ஒப்பிடப்படுகிறது. தனக்கு மேல் ஆணையிட ஒருவரும் இல்லாதபடியினாலே கர்த்தர் தன் பேரிலேயே ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். ஒரு குடும்பத்திலே கணவனுக்கு மேல யாருமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அதுல அவனுக்கு ஒப்பீடே கிடையாது. அதனால தான் ஒரு கணவனுக்கு அவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். எல்லாரும் இது கீழே வருவாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அந்த வசனம் அழகா சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து. ஒரு உண்மையான கணவனின் ஆவிக்குரிய அடையாளம் என்னன்னா, ஒருத்தன் கர்த்தருக்கு பயப்படுவானே ஆனால் அதுவே ஒரு பூரண புருஷனுடைய அடையாளம். அவன் பயப்படுகிறவனா இருக்க வேண்டும். இங்க இருக்க நீங்கனாலும் சரி, நானும் சரி, நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தருக்கு பயந்தோம்னா போதும். எல்லாரையும் மதிக்கணும். இந்த தேசத்துல நம்ம தாயை மதிக்கணும், தகப்பனை மதிக்கணும், கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும். ஆனா ஒரு கணவன் அப்படிங்கிறது, நான் தேவனுடைய பிள்ளை, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை என் குடும்பத்திற்குள்ள என்னால கொண்டு வர முடியும்னா ஒரே வழி, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள இல்லைன்னு சொன்னா வேதத்தின்படி நான் கணவன் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு தகுதியானவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு கணவனுடைய அடையாளமே என்ன அப்படின்னு சொன்னா, அவன் கர்த்தருக்கு பயப்படுவான். மொத்த வேதத்தின் சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனிடம் கீழ்ப்படிய வேண்டும். இது மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் என்ன செய்யாது? உருப்படாது. ஆண் பிள்ளை ஆண் பிள்ளையா இருக்கணும், பெண் பிள்ளை பெண் பிள்ளையா இருக்கணும். கணவன் கீழ்ப்படிய கூடாது, கணவன் அன்பு செலுத்தணும். மனைவி அன்பு செலுத்தணும் தேவையில்லை,
கீழ்ப்படிஞ்சா போதும். ஏன்னா இங்க அன்பு செஞ்சுட்டாலே எல்லாம் தானா வந்துடும், இவங்க கீழ்ப்படிஞ்சிட்டாலே எல்லாமே தானா வந்துடும். இதுதான் மொத்த பைபிள். இதை நீங்க உங்க மனசுல நல்லா எழுதி வச்சுக்கோங்க. எப்போ நாள் இதன்படி செய்யுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப இந்த கர்த்தர் நீர் பாய்ச்சுகிற தோட்டம், திராட்சை தோட்டம், நல்ல குடும்பம், இதற்குள் காணப்படக்கூடாத சுவாபங்கள். இது எப்ப ஆண்டவர் நம்ம வேலையை எடுத்து போட்டுருவாரு, எப்ப ஆண்டவர் நம்ம வேலையை தகர்த்து போட்டுருவாரு, எப்ப ஆண்டவர் நமக்கு நீர் பாய்ச்சா முற்றுவாரு, இந்த கொடூரம் நம்ம வாழ்க்கை நடந்துடக்கூடாது. குடும்பமா வர நமக்குள்ள அது நடந்துடவே கூடாது. இதை எப்படி நம்ம பார்க்கலாம்னு சொல்லி 3 தலைப்பின் கீழே இன்னைக்கு ஆவியானவர் துணையோட தியானிக்க போறோம். முதலாவது தலைப்பு, பொல்லாப்பு செய்யாதே. முதலாவது எழுதிக்கோங்க, பொல்லாப்பு செய்யாது. இன்னைக்கு சங்கீத பகுதியில் கர்த்தர் பேசின வார்த்தை நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் அதுல 3வது வசனம். நியாயாதிபதிகள் 15:3. அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தியருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஒரு மோசமான நிலை குடும்பத்தில் காணப்படும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நிலை என்னன்னா, பொல்லாப்பு எப்பையும் பொல்லாப்பு தான். எல்லாம் நல்லா நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப கவனிக்கலாம். பொல்லாப்பு என்னைக்குமே பொல்லாப்பு தான், பாவம் என்றைக்குமே பாவம் தான். இந்த வார்த்தையை பேச ஆவியானவர் என்னை தைரியப்படுத்துவாராக, என்னை கொஞ்சம் பலப்படுத்துவாராக. எனக்கு கொஞ்சம் நாவு உள் வாங்குது, இதை எப்படி நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னை பலப்படுத்துவாராக. பொல்லாப்பு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அழைப்பை பெற்றவன், தரிசனத்தை பெற்றவன், காத்து கிடந்தவன், கர்த்தருக்காக எதையாச்சும் சாதிச்ச நினைச்சவன், கர்த்தர் தொடங்கி வச்ச இந்த குடும்பத்துக்குள்ள வந்த உடனே இவன் தைரியமா சொல்றான், நான் பெலிஸ்தியருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றமில்லை. செய்யறது பாவம், செய்யறது தப்பு. குடும்பத்திற்குள்ள என்னைக்கு பொல்லாப்ப நம்ம அனுமதிக்கிறோமோ, நீங்க நல்லா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, நம்முடைய வேலிகள் பிடுங்கப்படும், நம்முடைய அடைப்புகள் பேர்க்கப்படும். கர்த்தர் நமக்கு தண்ணீர் பாய்ச்ச மாட்டார், அப்படியே நம்மளை வளர விட்டுருவார், காட்டை போல வளர விட்டுருவார். அந்த ஏசாயா 1வது வசனம் சொல்லுது, 1வது அதிகாரத்தில் வரும்போது சொல்லுது, இனி நான் இதற்கு இதன் நான் கொத்த மாட்டேன், களை கொத்த மாட்டேன், இதுக்கு இனிமே நான் தண்ணீர் பாய்ச்ச மாட்டேன், இதை நான் கிளை நறுக்க மாட்டேன், அதை தான் தோன்றி தனமா நான் என்ன செஞ்சிருவேன், முளைக்க. இப்படி சொன்ன பின்னாடி 27வது அதிகாரத்துல தான் சொல்லுது, அக்காலத்திலே நல்ல திராட்சை தோட்டம் ஒன்று உண்டாயிருக்கும். அப்பதான் தேவனுடைய 7 கண்களும் பார்க்குது, ஐயோ நான் ஒருத்தனுக்கு நீர் பாய்ச்சலையே, ஒருத்தனையும் நான் காப்பாற்றலையே, ஒருத்தனையும் வேலி அடைக்கலையே, தான் போன போக்கு அவனை வளர விட்டுட்டேனே. ஆனாலும் விசுவாசத்தை மறுதலிக்காம ஒரு கூட்டம் கீழே வேர்பற்றி மேல நல்ல களி கொடுத்திருக்கிறேன், இனி இவனை நான் காப்பாற்றுவேன், இனி இவனை நான் கைவிடவே மாட்டேன். சில வேளைகள்ல கர்த்தருக்கு பிரியம் இல்லாம பொல்லாப்ப அனுமதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மை தான் தோன்றித்தனமாக போக விட்டுருவா. கர்த்தர் நம்மளை அப்படி இழுத்து புடிச்சு வச்சு தேவையே இல்லைங்கிற, தேவையே இல்லை. ஆதாம் ஏவாளைய போன் விரட்டிட்டாரு, உங்களை என்னையும் பிடிச்சி வைப்பாரா? அவனை விட்டா வழி இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவனை விட்டா வழி இல்லை. அவனை விரட்டலாமா? விரட்டிட்டாரே, விரட்டுவார்ல. நான் தான் சொன்னேன்ல, அவர் எவர் இரக்கம் உள்ளவரோ அவ்வளவு இரக்கம் இல்லாத ஆண்டவர். அவருக்கு பாவம், பொல்லாப்பு, தீங்கை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். இறங்கி இருக்கணும்ல. இவனை விட்டா வேற இல்லையப்பா நமக்கு, இவனை அப்படியே அணைச்சிடணுமே, இவனை உள்ள வச்சு நடத்திடணுமே. அவனே உங்களுக்கு சொல்லுவேன், the institution of family is founded by Lord God, Father and Holy Spirit அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பம் என்பது பிதா, குமாரன், பரிசுத்தாவியால் அஸ்திபாரம் போடப்பட்டது. இதை நீங்க விளையாடக்கூடாது, இதுல யாருமே விளையாடக்கூடாது. இதை சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்ல கனி கொடுக்குறவங்களா மாறிடும். எவ்வளவு காலத்துக்கு இப்படி ஓட போறோம், நம்ம எவ்வளவு காலத்துக்கு வாக்கு தத்தங்கள்லாம் இப்படி இப்படி போக போகுது. சரி பண்றத சரி பண்ணி அந்த அஸ்திபாரத்தின் மேல அழகா கட்டப்பட்டோம்னா, நம்மளை போல அழகான மாளிகை இந்த தேசத்திலேயே இருக்காதையா, இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு காலங்களும் நீங்களும் நானும் தவறு செய்யும் போது ஒன்னா மட்டும் தெரிஞ்சுக்கிறணும், முந்தின மகிமை உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு.
நீங்க ஒரு காலத்துல கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருந்திருப்பீங்கல்ல, ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்கும்ல. அது இருக்கும்போது இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பறோம் பாருங்க, பொல்லாப்பு. யோவானுடைய புஸ்தகம் இதுல போடுங்கப்பா, 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, பொல்லாப்பு செய்கிறவன் தேவனிடத்தில் வரான். 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அப்ப பொல்லாங்கு அப்படிங்கிறது பரலோக வெளிச்சத்தை பகைக்கிறது. இதுக்கு சப்பக்கட்டு கட்ட முடியாது. நான் பெலிஸ்தியரின் மீது பொல்லாப்பு செய்தாலும் அது குற்றம் இல்லை. எப்படி? வெளிச்சத்தை மறைச்சிருமே. தேவனுடைய சமூகத்தில் நான் அடிக்கடி தாழ்மையாய் சொல்லுவேன், நீங்க ஒரு இடத்துல இழந்துட்டீங்கன்னா மறுபடியும் வரலாம், முந்தின மகிமை உங்களுக்கு கிடைக்காது. கர்த்தர் இன்னொன்னு கொடுப்பாரு உங்களுக்கு, அதையும் தொலைச்சிங்களா மறுபடியும் ஒன்று கொடுப்பாரு, முந்தின மகிமை உங்களுக்கு கிடைக்காது. நான் இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறது ஒன்று. என்னுடைய பள்ளிக்கூட நாட்களில், என் கல்லூரி நாட்களில் கர்த்தர் என் மீது ஒரு அபிஷேகத்தை வச்சிருந்தார். நான் ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் தேவையில்லை. நான் பெருசாக ஆராதனைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுவேன். நான் பண்ணி வந்து ஒரு வசனத்தை எடுத்துட்டு வந்தேன்னா அந்த நேரத்தில் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அப்படியே அது பிரவாகித்து வரும். நான் அதிகமாக ஜெபம் கரெக்டாக இருப்பேன், ஆனால் சரியாக இருக்கிறதுல சரியாக இருப்பேன். நான் சில இடத்துல தவறு பண்ணேன். அதாவது நான் என்னுடைய தவறு நான் எப்படி சொல்வேன்னா, மறைவிடங்களின் தவறு. அது யாருக்கும் வெளியே தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் ஒரு இடத்துல என்னை தண்டிச்சார், ஒரு இடத்துல கர்த்தர் என்னை அடித்தார், தப்பிக்கவே வழி இல்லைன்னு வந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதே ஜன்னலுக்கு நேரம் தான் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குவீரானால் மறிக்கும் வரை உண்மையுள்ள ஊழியக்காரனை உங்களுக்கு முன்னாடி நிற்பேன். என்னை தூக்குனாரு, எடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பழைய அபிஷேகத்துக்காக நான் ஏங்குறேன். அந்த பாடும்போது ஒரு இன்னும் ஒரு ஸ்பிரிட் கூட இருந்துச்சு. எதையோ எங்கேயோ தொலைச்சிட்டேன். இன்னைக்கு நான் ஏங்குறேன், இன்னைக்கும் தவிக்கிறேன். ஒரு பக்க பிரசங்கம் எழுதிட்டு வருவேன். இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு என் ஆவியானவர் 4-5 பக்கம் எழுத வைக்கிறார். முந்தின கிருபையை எடுத்துட்டார் என்னை விட்டு. இப்பயும் காயம் கட்டுறாரு, இப்பயும் காயம் ஆட்டுறாரு. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அன்னைக்கு கூட நிறைய பேர் நீங்க ஆசீர்வாதமா இருந்தீங்கன்னு சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பெரிய சில மூத்த அப்பாவோட ஐக்கியமா இருக்கிற மூத்த போதெல்லாம், தம்பி உங்க பிரசங்கத்தை நாங்கள் கேட்கிறோம், உங்க பிரசங்கத்தை எங்க ஆலயத்தில் பயன்படுத்துறோம். இது பெருமை இல்லை சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியும், அதை தொலைச்சிட்டேன். தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை முறை தொலைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கவனம். அதனால தான் பவுல் சொல்றாரு, நீ பெற்றிருக்கிறது மண்பாண்டத்தில் இருக்கு, உடஞ்சுன்னா மறுபடியும் ஒட்டு போட்டு தான் கர்த்தர் கொடுப்பார். அதனால பொல்லாங்கு செய்கிறதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். குடும்பத்தில் நியாயாதிபதி புஸ்தகம் அழகா சொல்லுது, பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடே வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒரு பந்தத்தை கட்டி வைத்து பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாமையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர் கட்டுக்களையும் வெள்ளாமையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான். திராட்சை தோட்டம் இருந்துச்சுன்னா அங்கே ஒளிவ தோப்பு இருக்கும். திராட்சை தோட்டமும் ஒளிவ தோப்பும் ஒரே இடத்தில் பயிரிடக்கூடியது. அது அப்படித்தான் பயிரிட்டிருக்காங்க. அது ஒரு சரித்திர குறிப்பு. ஒரு திராட்சை செடி 100 to 125 வருஷம் இருக்குமா. ஒரு ஒளிவ மரம் 100 to 500 வருஷம் இருக்குமா. சில அதிசயமா 1500 வருஷம் கூட இருக்குமா. சிலர் சொல்றாங்க கெத்சமனேல ஏசப்பா அழுகும்போது இருந்த மரங்கள் கூட இப்ப இஸ்ரேல் என்ன செய்தான் இருக்குதான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நீங்க ஞாபகத்தில் என்ன செஞ்சுக்கோங்க. தேவைன்னா வச்சுக்கோங்க, தேவையில்லைன்னா என்ன செஞ்சுட்டு போயிருங்க, இங்கேயே விட்டுட்டு என்ன செஞ்சிருங்க, போயிருங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப பொல்லாப்பு செய்கிறவன் எப்படி செய்யறான், புறப்பட்டு போய் கர்த்தர் தனக்கு கொடுத்த அபிஷேகத்தை எடுத்து 300 நரிகளை பிடிக்கிறான். 300 தந்திரமான செய்கைகளை யோசிக்கிறான். மகா தந்திரமா 300 நரிகளை பிடிச்சு, இல்லைன்னா யார்கிட்ட பத்த வச்சோம்னா இது எப்படிலாம் தேசத்துல பரவுன்னு சொல்லி கர்த்தரை அறிஞ்சவன், அபிஷேகத்தை பெற்றவன் இவன். நான் இவள கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. இவன் போய் 300 நரியை பிடிச்சு 300ஐயும் 150 மாத்துறான். உருக்கி அதை திரிச்சு 150 எப்படி மாத்தினா, 300 எப்படி மாத்தினா
150 மாத்தி அது நடுவுல அக்கினியை வைக்கிறானா. யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது, நாவும் அக்கினிதான், அது பெரிய காட்டையே கொளுத்தி விடுது. பார்த்துக்கோ, நல்ல திராட்சை தோட்டத்துக்குள்ள பொல்லாப்ப அனுமதிச்சோம்னா, நல்ல குடும்பத்துல யாரு அபிஷேகம் பண்ற? நம்ம தான். நம்ம வாயை காப்பாற்றலன்னு சொன்னா கடைசி வரைக்கும் நல்ல கனிங்கிறது நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியாது. நல்ல கனி வராத வரை கர்த்தருடைய கண்கள் நம்ம மீது விழாது. கர்த்தருடைய கண்கள் விழாத வரை இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது. ஆனா வாழ்க்கை மாறிச்சுன்னா, வார்த்தை மாறிச்சுன்னா, நல்ல கனி வந்துச்சுன்னா, கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை பார்த்தது போல கண்கொள்ளாம நம்மளை பார்க்கும். வாக்கு தத்தம் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஒரே வழி, பொல்லாங்க விட்டு வெளியே வந்துடுவோம். என்ன தந்திரம்! இன்னைக்கு நம்ம அப்படி மாறிட்டோங்க, அப்படி மாறிட்டோம். எல்லாருமே தந்திரமா பேச பழகிட்டோம், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. இது சமூக வியாதியாங்க. இப்ப இது ஒரு வியாதி. பாருங்க, இதுக்குன்னு கொஞ்ச நாள் தனியா டாக்டருக்கு வருவாங்க. பாருங்க என்ன பிரச்சனை, நான் யாரை பார்த்தாலும் தப்பு தப்பா பேசிட்டு திடுறேன், எனக்கு ஒரு மாத்திரை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. இது வரப்போதான் உண்மை. சபை விழிச்சு கொள்ளணும். எவ்வளவு நல்லவனா இருந்தாலும், நம்ம சகோதரில் ஒரு அண்ணன் இருக்காங்க தெரியும், அந்த அண்ணன் தன் சகோதரிக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார், அவனுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்க மரிச்சிருக்கிறாங்க. அந்த சகோதரி சொல்லி அழுகுறாங்க, நாங்கெல்லாம் போயிருக்கிறோம், இனி யாரு என்னைய பாப்பா. மரிச்சிருக்கிற அளவுல பார்க்கவே இல்லை, பார்த்தாலும் ஜீவனோட சுகத்தோட. அதுல ஒரு அது ஒரு சமூக வியாதி. வெளியே வாங்க, அதை விட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கு நீங்க குடும்பத்தை. அது புரிய மாட்டேங்க நிறைய பேருக்கு. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அப்படியே இருப்பு தாள் போல மறிச்சுக்கிட்டு இருக்கு. அது கர்த்தருடைய வார்த்தை வெளியே இருந்து ஓங்கி ஓங்கி தட்டுது. நான் உள்ள வரேன், நான் உள்ள வரேன். நம்ம சொல்றோம் வெளியேறோம், உள்ள நாங்க பார்த்துக்கிறோம். இன்னைக்கு மனம் திரும்பினா கர்த்தருடைய கண்கள் நம்மளை பார்க்கும். கஷ்டம் இல்லையே. போனானா அது திராட்சை தோட்டம் முழுசையும் கொளுத்தி போட்டுச்சான். எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குது. நீங்க யாக்கோபினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக்கோங்க. யாக்கோபு 3வது அதிகாரம், அதுல 5-6 கூட வாசிங்களேன். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபிடித்து ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுல தகப்பனாகிய யாக்கோபு சொல்றாரு பாருங்க, அந்த ஒப்புமை ஆச்சரியமா இருக்கு. 3வது வசனம், குதிரையை பாரு, அது கீழ்ப்படியும்படி கடிவாளத்தை போட்டு முழு சரத்தையும் திருப்பிடுது. கப்பலை பாரு, அவ்வளோ பெருசா இருக்கு, சின்னோண்டு சுக்கான வச்சு அதை என்ன செஞ்சிடறாங்க. நம்ம மீனவ கிராமத்தில் இருக்கோம், நமக்கு தெரியும். போட்டு சைஸுக்கா சுக்கா இருக்கும், போட்டு சைஸுக்கா திருச்சொல்லியா ஸ்டேரிங் எல்லாம் இருக்கும், செத்தி போல இருக்கும். திருப்பிடும், ஒரு திருப்பு தான், அது ஃபுல்லா திரும்பிடும். ஆனா யாக்கோபு சொல்றாரு, சின்ன நாக்க வச்சு ஏப்பா, குதிரை கூட பிரயோஜனமா பயன்படுத்துது, கப்பல் கூட சின்னோண்டு உறுப்பு வச்சு பிரயோஜனமா பயன்படுத்துது. சி, இந்த நாக்க வச்சு வாழ்க்கையே கொளுத்துறிய, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கான்னு அந்த வசனம் எழுதப்பட்டு. இதை கட்டுப்படுத்த யாரெல்லாம் ஆரம்பிக்கிறார்களோ, வசனம் கீழே சொல்லுது, அதெல்லாம் தொட நான் விரும்பல. சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து வராது. அப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒன்னு துதிக்கணும், இல்லைன்னா சபிக்கணும். துதிக்கிற வாய் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கும், சபிக்கிற வாய் தாழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். உங்க குடும்பம் உயர்த்தப்படன்னா தேவனையும் துதிங்க, தேவன் தந்ததையும் துதிங்க. இந்த நாக்க பத்திரமா பாதுகாத்துக்கோங்க, பொல்லாப்புக்கு விளக்குங்க. 2025ஆம் ஆண்டு வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் 30, 60, 100 மடங்கா நமக்கு பதில் கொடுக்கும். கண்ட்ரோல் யுவர் டங்க். வாயை கண்ட்ரோல் பண்ணிருங்க, எல்லாமே மாறிடும். நல்ல குடும்பமா நம்ம வாழ்க்கை மாறிடும். எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் தேவையில்லாதாலும் அப்படியே என்ன சொல்றது, ஸ்டாப் மீன்ஸ் அது ஸ்டாப், அதை அப்படியே விட்டுருங்க. கத்த நன்மையினால் நிரப்பா. 120 சங்கீதம் சொல்லுது பாருங்க, கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்ய, உனக்கு என்னதான் கிடைக்க போகுதுன்னு நீங்களும் நான் அப்படி பேசுறோம். பக்கத்துல கேளுங்க, என்ன கிடைச்சிருக்கு இதுவரை?
நான் உங்களை பார்க்குறேன், உங்கள் நிமித்தம் நான் வருத்தப்படுறேன். அது சமூக வியாதி. உங்களுக்கு எனக்கும் கூட அப்பப்போ இருக்கு அந்த வியாதி. யாக்கோபு அழகா 3வது வசனத்தில் 2வது வசனம் சொல்றாரு, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அப்போ என்னையும் நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு கூட அந்த வியாதி கொஞ்சம் இருக்கு, ஆனால் எனக்கு கொஞ்சம் மைல்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் முத்தின ஸ்டேஜ் நிறைய இங்கே இருக்கிறீங்க. கர்த்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜையும் விடுதலையாக்கட்டும், முத்தின ஸ்டேஜையும் விடுதலையாக்கட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. விடுதலை ஆகிருங்க. முடியாதுன்னே கிடையாது. இருப்பு கதவை உடைச்சு வெண்கலத்தால் முறிக்கிறவரை நீங்களை நான் ஆராதிக்கிறோம். அவர் உதவி செய்கிற ஆண்டவர். கட்டப்படும் நம்ம வாழ்க்கை, இல்லாட்டினா வேலிகள் பிடுங்கப்பட்டு போகும், குடும்பம் சீர்குலைக்கப்படும். அந்த வசனத்தை அதையே போட்டுப்பா. சங்கீதம் 121:20. கபடனாவே உனக்கு என்ன செய்யப்படும், உனக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் குடியிருந்தது போதும், சமாதானத்தை பகைக்கிறவிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனைப்படுகிறார்கள். சங்கீதக்காரன் கேட்கிறாரு, கபடனாவே உனக்கு என்னதான்ப்பா கிடைக்கும்? 2வது வசனம், பொய் உதடுக்கும் கபட நாவுக்கு என்ன தப்புவீங்க. நொந்துட்டான் மனுஷன். என்னப்பா இது உலகம் தெரியல தாவீதுக்கு. அன்னைக்கு இன்டர்நெட் இருந்தா போட்டிருக்கோம், இப்படி தூட்டி தெரியாத ஒரு சமூக வியாதின்னு போட்டிருக்கோம், அவர் கூட சந்தோஷப்பட்டிருப்பார். அன்னைக்கு இல்லை பாருங்க. ரொம்ப அவர் மனசு உடஞ்சிட்டார், நொந்துட்டார். நொந்து போனவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. மறுபடியும் கபட நாவினால் நொந்து போனவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. மறுபடியும் பொய் நாவினால நொந்து போனவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. சபையில் 90% நொந்து போயிருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நொந்து போன நம்ம செழிப்பா வரணும்னா, ஐயோ நான் மேசேக்கில் சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்களில் குடியிருந்தது போதும், சமாதானத்தை பகைக்கிறவற்றின் ஆத்துமா குடியிருந்தது போதும். அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து அதை சரி செய்ய முடியாது. எங்க சரி செய்ய முடியும்னா 120வது சங்கீதத்திலிருந்து 121வது சங்கீதத்துக்கு வரணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுல விதிவிலக்கு இல்லை. தகப்பனாலையும் நிந்ததான், தாயினாலையும் நிந்ததான். சொல்லுங்க, பெத்த பிள்ளையினாலையும் நிந்ததான், வந்ததாலையும். ஏன் சிரிக்கிறீ? எல்லாரும் சமூக வியாதியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் 1ஆம் தேதி காலையில கர்த்தர் பேசினார்ல, 3ஆம் வசனத்திலிருந்து, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். வெளியே வந்துட்டியா? கர்த்தர் உன் பூக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். வெளியே வாங்க, கேதாரின் கூடாரத்தை விட்டு. பேசிட்டு போட்டோம். நம்ம என்ன மாறிட்டோம்னா, ஒரு தப்பு நடந்த உடனே இனி நானும் அதை செஞ்சா இது குற்றமே. ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறார்ல, ஏன்னா அவன் செஞ்சதுக்கு தான் நான் என்ன செய்ய போறேன். ஆண்டவர் அப்படி பார்க்கல. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா, என் பிள்ளை ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக கைகளை ஏறெடுக்கணும். அவனுக்கு பதில் நாவல இல்லை, அவனுக்கு பதில் பொல்லாப்புல இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய என்னிடத்தில் இருக்கிறதுக்கு பதில். வெளியே வாங்க, வெளியே வாங்க, பொல்லா போட்டு வெளியே வாங்க. டெமாலிஷ் த, என்ன சொல்றது பொல்லாப்புக்கு, ஈவில் ஸ்பிரிட் இன் யுவர் ஃபேமிலி. உங்க வீட்டில் இருக்கிறத நிக்கிரகம் பண்ணிருங்க. அதை எடுக்காதீங்க, போடாதீங்க, கம்பல் பண்ணுங்க. ஷட் யுவர் மவுத் சொல்லுங்க, பேசாத. கர்த்தர் கொடுத்ததுக்கு விரோதமா பேசாத. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அற்பமா பேசாத. நிறுத்தி பாருங்க, நல்ல கனி உள்ள வரும். கர்த்தர் மேல இருந்து பாப்பார். ஏ அப்பா, இதை இனி நான் காப்பாத்துவேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை வந்துட்டு, இனி நான் காப்பாத்துவேன், நான் நீர் பாய்ச்சுவேன். எவன் சேதப்படுத்துவான்? ஒருவரும் சேதப்படுத்தாதபடி நான் காத்துக்கொள்வேன். கர்த்தரை நம்மிடத்துல திருப்புறது எது தெரியுமா? நல்ல வாயி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்மிடத்துல திருப்புறது நல்ல வாயி. இன்னொரு வார்த்தை நான் சொல்ல விரும்பல, அந்த வாயு கிடையாது. ஆமென், அல்லேலூயா. நலமா இருந்தோம்னா எதுக்கு அப்படி கஷ்டமா இருக்கணும்? பக்கத்துல பார்க்கலங்க, ஏன் அப்படி நம்ம துக்கப்படணும்? தேவையே இல்லையே. 2 பிரச்சனை. ஒன்று, நம்ம இந்த பலவீனத்தில் விழுந்திருப்போம். இன்னொருத்தனால நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். நம்மளும் விடுதலை ஆயிடுவோம். அவனையும் விட்டு என்ன செஞ்சிருவோம்? பேசுறவன் பேசிக்கிட்டே போகட்டும்.
பலவானுடைய கூர்மையான அம்பு தான் உனக்கு கடைசியில் கிடைக்கும். நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சிம்சோனே, நீ தந்திரமா நெருப்பை வச்சு பற்ற விட்டு திராட்சை தோட்டத்தை கொளுத்திட்டா உன்னை விட்டுருவேனா? அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. எதை வச்சு பிடுங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மொட்டை கத்தி வச்சா? எப்படி பிடுங்கிருப்பாங்க? கபடு நாவே, பலவானுடைய கூர்மையான அம்பு தான் உனக்கு கிடைக்கும். ஒரு காலத்தில் இப்படியே பொல்லாப்பையே பேசி 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 குடும்பத்தில் ஓடி சுயமா இன்பம் அடைஞ்சிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, கையிலாக கொடுக்குறவங்கள தேடுற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிடும். இவன் பிடிப்பானா, இவன் பிடிப்பானா, நம்மளை இவன் தாங்குவானா, அவன் தாங்குவானா? இருக்கிற நாட்களே குடும்பத்தில் நல்ல கனியை உண்டாக்கிட்டானா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பார்க்கணும், இரவும் பகலும் காத்துக்கொள்ளணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யக்கூடாது? பொல்லாப்பு செய்யக்கூடாது. நீங்கள் இதை வீட்டில் நீங்கள் கொண்டு வாங்க, இதை உங்கள் வீட்டில் நீங்கள் பழக்கப்படுத்துங்க, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். எல்லா செய்திகளை குறித்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீட்டில் நீங்கள் பேசுங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினதை பார்த்து, ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்கிட்ட பேசினார்ல, என்னையத்தான் சொன்னாங்க. பக்கத்தில் உள்ள ஆள் சொல்லுங்க, நம்மளை சொல்றதுக்கு தானே சர்ச்சுக்கு போகிறோம். தான் நான் பேச வந்தேன்ல, ஏன்ட்ட ஆவியானவர் சொன்னார்ல, உனக்கு தான் பிரசங்கம். அப்போனா எங்கள் அப்பா என் செய்தி டைரியை திறந்து எனக்கு தெரியாமல் பார்த்து என்னைய குத்துற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி சிரிக்கிறீல்ல, அப்படி தானே ஆண்டவர் உங்களை பார்த்து சிரிப்பார். ஆமென். ஆகையினால வார்த்தை புரியுதா? பொல்லாப்புக்கு விளக்கம். 2வது பாயிண்ட், களவு செய்யாது. 2வது ஒரு தலைப்பு, களவு செய்யாதே. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம், அதுல 16வது வசனம். 1 ராஜாக்கள் 21:16. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு பொல்லாத ஆவி. இது ஒரு பயங்கரமான ஆவி. ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய ஒரு ஆவி. ஒரு தேவ மனுஷன் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு, 105 ட்ரைட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் எசபெல் அப்படின்னு இருக்கு. நான் அதை வாசிக்கல, அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் மட்டும் வாசித்தேன். 105 பேய் குணங்கள் எசபெலுக்குள்ள இருந்துச்சான். ஏ அப்பா, 105 பேய் குணங்கள். பேய் குணம் இல்ல, பேயாவே இருந்திருக்கு. அப்படி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேண்டாம் கதையை முடிச்சிடும். இந்த எசபேலின் ஆவி ஜாக்கிரதை. இது ஆவி. பேய் நம்ம எசபேல் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன நினைச்சிடறோம்னா அது பெண்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. சில ஆண்களுக்குள்ளும் இந்த எசபேலின் ஆவி என்ன செய்யும்? இருக்கும். அப்படி இல்லாமல்லாம் இருக்காது. இந்த ஆகாப் ஒரு விதத்தில் பார்த்தா ஒரு விதத்தில் ரொம்ப நல்ல மனுஷன் தான், ஆனால் கடைசியில் நாசமாக போன மனுஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ரொம்ப அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் எஸ்ரேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ளும்படி போனான். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். நாபோத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்னன்னா, ராஜாவுனுடைய அரண்மனைக்கு பக்கத்துலேயே அவருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டம் திராட்சை தோட்டமாக இருந்துச்சு. வரலாற்றுகள் சொல்லுது, ஆகாப்பினுடைய அரண்மனை மட்டும் கிட்டத்தட்ட 4 ஏக்கரா. இவனுக்கு இந்த 4 ஏக்கருக்குள்ள கீரை கொல்ல வைக்க பத்தாம பக்கத்தில் இருந்த உத்தமனாகிய கர்த்தருக்காக தன்னுடைய சந்ததியாருடைய ஐஸ்வர்யத்தை, சொத்தை, சுதந்திரத்தை இழக்க விரும்பாதவனை எடுத்துக்கொள்ள இவன் நினைச்சானா. அவன் கொடுக்கலையாம். உடனே ஆகாப்புக்கு சலிப்பா போயிட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல மனுஷன். கிடைச்சா வாங்கிக்கிறணும், இல்லைன்னா சலிச்சுட்டு வந்துடணும். சலிச்சு போச்சுன்னு நம்ம வந்துடணும். ஆனால் இந்த அம்மா வந்துச்சான். என்ன நீ அப்படி அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். இப்படி ஆயிப்போச்சு, அதை நான் பார்த்துக்கிறேன். 21:8 வசனம் சொல்லுது, அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி. இந்த ஸ்பிரிட் ஆஃப் எசபெலுக்கு இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ், பெரிய பின்னடைவு என்ன அப்படின்னா, எசபெலால் பலம் உள்ளவனின் அதிகாரம் இல்லாமல் தனித்து இயங்க முடியாது. அதான் பேய். பேய்க்கு நம்ம இடம் கொடுக்காம அதால செயல்பட முடியாது. எசபேல் தன்னுடையதை பயன்படுத்தி, வஸ்திக்கு கூட தனக்குன்னு ஒரு விருந்து செய்யறதுக்கு அதிகாரம் இருந்துச்சுல. இந்த எசபேலுக்கு தாம் பேரை கூட பயன்படுத்துறதுக்கு தேசத்துல அதிகாரம் கிடையாது. இது என்ன செஞ்சுதான், தன் கணவனுடைய ராஜாங்க மகிமை எடுத்துக்கிட்டுச்சான். பேய் என்ன செய்யுது? கர்த்தர் கொடுத்த அந்த பவரை வச்சு, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை வச்சு
நிருபங்களை எழுதுது. நம்முடைய நிருபங்கள், தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரங்கள், நமக்கு தேவன் கொடுத்த வல்லமைகள் எஸ்தரின் கையில் இருக்கிற வரை தேசத்துக்கு ஆசீர்வாதம். யேசபேலின் கைக்கு போயிட்டுனா தேசத்திற்கு பேரழிவு. எஸ்தரின் கையில் இருக்கிற வரை குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நாமும் தப்புவோம், குடும்பமும் தப்புவோம். யேசபேலின் கையில் போயிட்டுனா சுவரில் நீர் விடுவதற்கு நாய் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகும். வெரி கேர்ஃபுல். அழிச்சிடும், சின்ன பின்னமாக்கிறோம். இதுல இந்த யேசபேல் அது பண்ற பிளான் ஆச்சரியமா இருந்துச்சுங்க. நீங்க நான் உங்களுக்கு 2-3 வசனத்தை மட்டும் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் பாருங்களேன். 5வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பா இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு கேட்டார். அப்ப அன்பா கேட்டாங்க. 2வது அப்போதே ஒரு வசனம் வாசிச்சோம். ஆகாப்பின் பெயரால் நிருபங்களை எழுதினாங்க. 9வது வசனத்தை வாசிங்க. அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி. கவனிச்சீங்க பாத்தீங்களா? இந்த எசபேல் நாபோத்தை கொல்வதற்கு எடுத்த அதிகாரங்களின் படிநிலையை பாருங்க. அன்பு. ஆகாப்பே ஏன் வாடிட்ட? நாபோத்தை கொல்வதற்கு அவள் எடுத்த அடுத்த படிநிலை தன் கணவனின் அதிகாரம். அவளால் ஒன்றும் செய்ய முடியாது, இல்லைன்னா இந்த பேயால ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை இது எடுத்துக்கிறது. 3வது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுங்க. உபவாசம் பண்ணி நாபோத்தை கொண்டுட்டாலே. வேதத்தில் உபவாசங்கிறது எவ்வளவு மகத்துவமானது. நானும் தாதிமாறு இருக்கிறோம், நான் செத்தாலும் பரவாயில்லன்னு போய் தேசத்தை ரட்சிப்புக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த உபவாசம். 40 நாட்கள் மலையிலே உபவாசம் இருந்து அக்னியாய் மாறி ஒருவனும் பார்க்க கூடாமல் பரிசுத்தம் அடைந்து வந்த மோசையின் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உபவாசம். கிழித்து கொண்டு செத்து போவான் நினைச்சவங்க உபவாசம் இருந்து நினிவே பட்டணத்தையே ரட்சிப்புக்கு நேராய் திருப்பின உபவாசம். தேவ மனிதர்கள் வல்லமையாய் கர்த்தருக்குள் பலப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபவாசம். இயேசுவானவர் தன் கிரியையை வைராகியமாய் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட உபவாசம் குற்றமில்லாத இரத்தத்தை கொன்று போடவும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்ப அன்பு, அதிகாரம், உபவாசம், படுகொலை, கடைசியா களவு. அப்ப இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. அன்புல பரலோக அன்பு இருக்கு, பாதாளத்தின் அன்பு இருக்கு. அதிகாரத்துல பரலோகத்தின் அதிகாரம் இருக்கு, பாதாளத்தின் அதிகாரம் இருக்கு. உபவாசத்திலையும் பரலோகம் கேட்கிற உபவாசம் இருக்கு, பாதாளம் கேட்கிற உபவாசம் இருக்கு. கர்த்தரா கொண்டிருப்பாரு நாபோத்தை. அப்ப நம்ம கர்த்தருக்குள்ள நடக்கிறோம். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்குள்ள இருக்கணும். செபிக்கிறவன்லாம் பரிசுத்தவான் அல்ல. செபிக்கிற நம்மெல்லாம் கர்த்தருடைய வல்லமையை கொண்டு வந்துட முடியாது. நான் கர்த்தருக்குள்ள இருந்தா முடிவில் கனியை பார்ப்பேன். அந்த கனி நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லா தான் செஞ்சேன், சாப்பாடு கடைசியா நல்லா வரல. இது ஒரு பதிலா? பக்கத்தில் பாருங்க, இது ஒரு பதிலா? சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம்? சரியா சமைக்கலன்னு அர்த்தம். நல்லா தான் சமைச்சேன், சாப்பாடு எப்படி நல்லா? நீங்களே சொல்லுங்க, அப்படி வருமா? அப்ப செய்முறை தவறு, பதிலும் தவறு. நம்முடைய வழிமுறை சரியா இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்வேன், காலம் காலமாய் நாம் செய்கிற உபவாசம் சரியா எனக்கு தெரியல. பாதாளத்தின் கதவை தட்டுவதை பார்க்கலாம் பரலோகத்தின் கதவை சில நாட்கள் தட்டினால் நலமாயிருக்கும். சில நாட்கள் அது தட்டினால் நலமாயிருக்கும். ஜெபத்தை கேட்கிறவர் அங்கு இருக்கிறார். நீதியாய் பதில் செய்கிறவர் அங்குதான் இருக்கிறார். இங்க அநீதிக்காரன் தான் இருக்கான். இவன் அப்படி செய்ய போறதில்லை. குடும்பத்துக்குள்ள லூசிஃபருக்கு ஜெபத்தை ஏறெடுக்கிறவங்களை விட்டுறவே கூடாது. இந்த யேசபேலின் ஆவி பேய்களை எழுப்புதப்பா. உபவாசம் போட்டு பேயை எழுப்பி இருக்கு. கலையில் கை வச்சு சொல்லிடுவோம், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எனக்குள்ள இந்த ஆவி வந்துடக்கூடாதுப்பா. ஏசப்பா வழிபடத்தை நிற்கிற என்னையெல்லாம் காத்துக்கோங்கப்பா. இந்த யேசபேலின் ஆவி சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் உண்மையும் எங்களையும் உங்களுடைய சபையும் பின்தொடரவே கூடாதுப்பா. கண்டே பிடிச்சிட முடியாதே.
கடைசி வரைக்கும் உபவாசம் போட்டிருக்கோம். நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நினைச்சிருப்போம், பார்த்தா அது எசபேலால் இருந்திருக்கும். கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. களவு செய்வதற்கு பரலோகம் ஒருபோதும் துணை போவது இல்லை. களவு செய்வதற்கு பரலோகம் ஒருபோதும் துணை செய்வதில்லை. வாழ்க்கை எப்படி முடியும் தெரியுமா? 25வது வசனம், 21, 25. தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. நம்முடைய குடும்பம் ஒரு கேவலமான சர்டிஃபிகேட்டை நமக்கு இந்த உலகமும் பரலோகமும் கொடுக்கும். நல்ல ராஜாவாக வந்திருக்கானப்பா, இவன் ஜெபம் பண்ணோன்னா கர்த்தரே அடுத்த தலைமுறைக்கு தன் கோபாக்கினியை மாற்றிடுறாரு. எவ்வளவு பெரிய தேவ மனுஷனா இருந்தாலும் ஒன்றே ஒன்று, ஆரம்பத்தில் சொன்னதை மறுபடியும் நான் கோட் பண்றேன், மறுபடியும் சொல்றேன். கணவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்க வேண்டும், அவன் மனைவிக்கு பயப்படுகிறவனாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகம் அதை சொல்லவும் இல்லை. அது ஏசபேலின் ஆவி. கர்த்தருக்கு பயப்படுகிற கணவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாய் இருக்கிறான். நான் சொல்லுவேன், எங்க அப்பா சொல்றது நிறைய தப்பாவே இருக்கும். அது தப்புன்னு அப்பட்டமாவே எங்களுக்கு தெரியும். சர்ச்சில் சொல்றது இல்லை, இன்னொன்னு தப்பா சொல்றான்னு மாத்தி புரிஞ்சிடக்கூடாது. வீட்டில் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்கல்ல, கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி, இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் அங்க அடிச்சு இங்க அடிச்சு அது எப்படியோ கரெக்டா நடந்து முடிச்சிடும். அது சொல்றனால இல்லை, கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறனால. அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கர்த்தருக்கு பயப்படுகிற கணவனுக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க கர்த்தருக்கு முன்னாடி நிப்பீங்கன்னா, யோசேப்பை பாருங்க. யோசேப்பு தானே இயேசுவனுடைய தகப்பனார் பேர், யோசேப்பு. அவ்வளவு பயம், அவ்வளவு திகில், அவ்வளவு நிந்த. கர்த்தரை எப்பயும் தரிசிக்கிற மனுஷன், ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம், மரியாதை ஏற்றுக்கொள்ள நீ ஐயப்பட வேண்டாம். உலகத்துக்கே ரட்சகர மகிமையா கொண்டு வந்துட்டேன். கர்த்தருக்கு நிற்கிற கணவன்மார்கள் தேவனுக்கு தேவை. அவங்க தான் தேசத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு பகுதியை தியானித்து நிறைவு செய்ய போகிறோம். கனி கொடாமல் இராதே. நல்ல குடும்பத்தில் முதல் இருக்க வேண்டிய சுபாவம் பொல்லாப்பு செய்யாதே. 2வது களவு செய்யாதே. ரொம்ப போராடி யாரோட தான் எடுத்துக்கிற முயற்சி பண்ணாதீங்கனோ, கர்த்தர் நமக்கு கொடுத்தது போதும். கடைசியா கனி கொடாமல் இராதே. லூக்காவினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 9 to 18 வரைக்கும் வாசிக்கலாம். 9வது அதிகாரம். பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்லத் தொடங்கின உவமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடுநாளாக புறதேசத்துக்கு போயிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உவமையை இந்த வார்த்தைக்காக ஆவியானவர் ஏவினபடி நம்ம வாசிச்சு தியானிச்சு முடிக்க போறோம். 5 நிமிடங்கள் நம்ம முடிச்சிடலாம் அந்த காரியத்தை. ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடுநாளாக புறதேசத்துக்கு அவன் போய்விட்டான். கர்த்தர் குடும்பத்தை உண்டாக்கி, நான் ஆரம்பத்தில் சொன்னதை மறுபடியும் உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விடுகிறேன். குடும்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவனால் அஸ்திபாரம் இடப்பட்டது. இதை தோற்றுவிச்சவர் அவர்தான். இதை நம்ம பெற்றோர்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம், நம்ம ஜெபிச்சிருக்கலாம், நம்ம ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா இதை ஸ்தாபிச்சவர் கர்த்தர் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அஸ்திபாரம் அவர் போட்டிருக்கனால நம்ம கட்டின லட்சணம், கட்டடம் கொஞ்சம் கோணலா இருக்கலாம், அஸ்திவாரம் சூப்பரா ஆண்டவர் போட்டு போயிருக்கிறார். நம்ம கட்டுமானம் கொஞ்சம் சல்லி மண்ணு குவாலிட்டி குறையா இருந்திருக்கலாம். நம்ம கொஞ்சம் கட்டும்போது ஒரு கையில் டீ கப்பை குடிச்சிட்டே சாந்து என்ன செஞ்சுருக்கலாம், அடிச்சிருக்கலாம். நாங்கள் பெரிய ஆள், எங்களுக்கெல்லாம் மட்டமே தேவையில்லை, நாங்கள் மட்டமாக கட்டுவோன்னு சொல்லி இப்படி விழுற மாதிரி மல்லாக்க என்ன செஞ்சுருக்கலாம், நம்ம கட்டி இருக்கலாம். அஸ்திபாரம் பர்ஃபெக்டாக ஆண்டவர் போட்டிருக்காரு. அதில் நம்ம ஹல்லேலூயா போட்டுட்டு அவர் போயிட்டார். என்ன செஞ்சார்னா, ஒருத்தனுக்கு அதை குத்தகைக்கு விட்டுட்டு போயிட்டார். அதுதான் நம்ம கையில் இப்போ கிடைச்சிருக்கு. இந்த குடும்பங்கிறது பெரிய ஆசீர்வாதம். இன்னும் சொல்லுவேன், ஊழியம், மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஊழியத்தின் பிரதான ஊழியமே குடும்பத்தில் ஊழியம் செய்வது தான். அதனால தான் ஆண்டவர் ஆவியானவர் என்ன எழுதுறாரு, குடும்பத்தை
குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சொந்த சபை என்ன செய்ய முடியாது. அதுதான் பேசிக். அது ஒரு ஊழியத்தினுடைய பேசிக் அப்படின்னு பைபிள்ல நிறைய இடங்கள் சொல்லுது. அது நமக்கு தேவையில்லை, மனசுல நீங்க வச்சுக்கோங்க. இதை கர்த்தர் விட்டுட்டு போயிட்டு கர்த்தர் இங்கிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்னா, எல்லா காலங்களும் இல்ல, பருவ காலங்களிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு பருவ காலங்களிலும் எதிர்பார்க்க. கர்த்தர் நம்ம ஆண்டவர் என்ன சொல்றது, நம்மளை போட்டு நச்சரிக்கிறவர் இல்லை. பெர்ஃபெக்ட் காட். we have a perfect God. அவர் புயல் அடிச்ச உடனே, மழை அடிச்சோன்னா சரியில்லை 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 சரியில்லை, ஒரு சின்ன குடும்பத்தில் பிரச்சனை வந்தோன்னா சரியில்லை சரியில்லை, வெட்டி போடு கொத்தி போடு, அது கிடையாது. ஒரு விவசாயி என்ன மழை பெஞ்சாலும் என்ன அடிச்சாலும் கடைசியில் அந்த செடி, அந்த மரம், அந்த தானியம் போராடி கனி கொடுத்துட்டான்னு பார்த்து சந்தோஷம் அடைகிறான் பாருங்க. அதுதான் ஆண்டவர். அவர் பிரச்சனையை பார்த்து பயப்படல. அவருக்கு தெரியும் அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இங்கே பில்டிங் கொஞ்சம் வீக்கு தான், கொஞ்ச நாள் அதுக்கு இருப்போம். ஆனால் பருவ காலங்களில் வரும்போது போராட்ட கடந்து, புயலை கடந்து, மழையை கடந்து, கடும் வெயிலை தாண்டி பார்க்கும்போது அந்த தோட்டத்திற்குள்ள நல்ல கனி உண்டாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு பருவ காலம் ஒரே நாளே அழிக்கிற ஆண்டவர் அல்ல. ஒவ்வொரு 3 பருவ காலங்களில் கர்த்தர் வந்தாராம். அவங்க என்ன பண்ணாங்களாம், வசனம் அப்படி தொடர்ந்து சொல்லுகிறது. அந்த தோட்டக்காரர் அவர்களை அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள், அவமானப்படுத்தி அவனை வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள், காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். கடைசியா பெரிய ஆள் அனுப்பினாராம். அப்ப சொன்னாங்களாம், இவனை கொன்று போடுவோம்னு சொல்லி கொஞ்சு போட்டார்களா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த தோட்டக்காரன் ஓனரையே இந்த பாடுபடுத்தியிருக்கானே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த தோட்டக்காரன் ஓனரையே இந்த பாடுபடுத்தியிருக்கான்னா அங்க வேலைக்கு வச்சவங்களெல்லாம் இவன் விட்டுருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? கொடும்பாவி, என்ன தைரியம் பாருங்க. ஓனருக்கு எதிராக ஓனரு அனுப்பியிருக்காரு, நீ எடுத்து கொடுக்கறத கொடு, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லி அனுப்பு. அது என்ன அடிக்கிறதுனா, இவனுக்கு வேலையே இதுதான். வேலை பார்க்குறவங்களாம் அடிக்கிறது, கூப்பிடுறது, கடினமாக நடத்துறது. கர்த்தர் கொடுத்த குடும்பத்தில் என கர்த்தர் ஒப்புவிக்க ஒன்று வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதே மறந்து போய் இஷ்டத்துக்கு பேசுறது. கண்டபடி அங்கே நடந்தது என்ன, அடித்தான், அவமானப்படுத்தினான், வெறுமையாக்கினான், காயப்படுத்தினான், துரத்தி விட்டுட்டான், கொன்னு போட்டான். ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிறதையா இது? ஆண்டவர் தோற்றுவிச்ச ஒரு குடும்பத்துக்குள்ள அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, வெறுமையாக்குறது, காயப்படுத்துறது, துரத்தி விடுறது, கடைசியில் கொன்னே போடுறது. இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பேய்க்கு எல்லா அந்த சமூக வியாதிக்கு இடம் கொடுக்குது சபையும். சமூக வியாதி அப்படியே நெருக்குது எல்லாரையும் போட்டு. பிள்ளைகளை அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, மனைவி அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, கணவனை அவமானப்படுத்துறது, சிலர் அடிக்கிறது, கொள்ளையிடுறது, காயப்படுத்துறது, கடைசியா காலங்கள் முடியும் போது கொன்னே போட்டுறது. ஆண்டவர் எச்சரிக்கிறார், குடும்பங்கிறது அடிக்கிற இடம் தான், அடித்தாலும் அணைக்கிற இடம். ஏன்னா இதை கொடுத்துட்டு போன ஓனர் அப்படிப்பட்டவர். குடும்பம் காயப்படுத்துகிற இடம் தான், காயப்படுத்துகிற உடனே அது கட்டு போடுகிற இடம். இது தனக்குள்ள இருக்கிற எந்த பிள்ளையும் வெறுமையாக அனுப்பிவிடுற இடம் இல்லை. ஃபேமிலி இருக்குல்ல, இது வெறுமையாக அனுப்புகிற இடம் இல்லை, நிறைவா பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பி விடுகிற இடம். வாய்ப்பு கிடைக்குன்னு குடும்பத்தை எங்கேயாச்சும் ஒரு மூலையில் வெறுமையாக்க கூடாது. ரொம்ப ஜாக்கிரதை. 4 பிள்ளைகள், 2 பிள்ளைகள், எத்தனை பிள்ளை இருக்கோ அத்தனை பிள்ளைக்கும் ஈக்குவலாக பண்ணணும். அவன் நல்லா தானே இருக்கான், அவன் நல்லா இருக்கான் அதனால நல்லா இருக்கான். இது நல்லா இல்லை அதனால நல்லா இல்லை. நல்லா இருக்கிறவன்ட்ட பிடிங்க எதுக்கு கொடுக்கணும்? கர்த்தர் வெறுமையா. ஓனர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஓனர் யார் தெரியுமா? உள்ளவனுக்கு தான் கொடுப்பாரு, ஒன்றும் இல்லாதவன்ட்ட இருக்கிறதையும் எடுத்துருவாரு. அப்படி மாறணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அவர் விரும்புகிற மாதிரி இங்கே கனி வரணும். இங்கே நான் இனி பொல்லாப்பு செய்தாலும் இனி குற்றம் இல்லை. கூர்மையான ஆயுதம் தான் நம்ம வாழ்க்கைக்கு வரும். கர்த்தர் விட்டுருவார் நினைக்கிறீங்களா? அப்படியே தோட்டக்காரரை விட்டுட்டு போனாராம், அஸ்திபாரத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாராம். இங்க என்ன நடக்குது? குடும்பத்தை காயப்படுத்துறது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, வெறும் அதுல பெருமை வேற. வெறுமையா பிள்ளைகள் அனுப்பிட்டு நமக்கு பெருமை வேற எல்லாருக்கும். எதையோ ஒரு வசனம் சொல்ல, ஒரு டயலாக் சொல்லுவாங்க, என்ன ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படின்னு. இப்போ ஒரு குழந்தைகள் எல்லாம் ஒரு டயலாக் சொல்றாங்க. அந்த மாதிரி அதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பெருமை, ஆனந்தம், நமக்கு சிரிப்பு. கர்த்தர் பார்க்கிறார். ஐயா, நான் மறுபடியும் சொல்றேன், பைபிளை ஃபாலோ பண்ணுங்க.
ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஃபைனலா அவர் இரக்கமில்லாத ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கும் போதே பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை எகிப்தியன் செஞ்சிருக்கணும். சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல. 10வது வாதை அனுப்புனாரு, 50 வீட்டிலையும் தலை பிள்ளைய தூக்குனார். இரக்கம் இல்லாத ஆண்டவர், மறந்துடாதீங்க. 2 பக்கம் எழுதி வச்சுக்கோங்க. என் தேவன் இரக்கம் உள்ளவர், மறுபக்கம் என் தேவன் இரக்கம் இல்லாதவர். அவனை போய் கேட்க சொன்னான, போ அத்தனை எகிப்தியனையும் போய் வெள்ளிய கேளு, அத்தனை அகத்தினை போய் பொண்ணை கேளு, வீட்டில் அடக்கப்பட்டு இருக்கு. இஸ்ரவேலன் போய் கேட்டான், என் சம்பாத்தியத்தை கொடு எனக்கு. இரக்கம் இல்லாத ஆண்டவர் இல்லை? அப்படி ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். குடும்பம் என்பது அடிக்கிற இடம் இல்லை, அவமானப்படுத்துகிற இடம் இல்லை, காயப்படுத்துகிற இடம் இல்லை, வெறுமையாக அனுப்பி விடுற இடம் இல்லை, கொலை பண்ணுற இடம் இல்லை. பைபிளை படிங்க, எல்லாருக்கும் சமமாக இருங்க. அப்போ தான் கர்த்தர் பார்ப்பாரு, இந்த பூமியில் எல்லாரும் தான் தோன்றித்தனமாக தெரிஞ்சானப்பா, அக்காலத்திலே ஒரு குடும்பம் நல்ல கனியை கொடுத்துக்கிட்டு இருக்கப்பா, இவனை இனி விட்டுறக்கூடாது, இனி இவனை நான் காப்பாற்றுவேன், இனி இவனுக்கு நான் வேலி அடைப்பேன், இனி இவனுக்கு நான் தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவன் இனி அவனை சேதப்படுத்த முடியாது. நான் சொல்வது சில வார்த்தை கடினமாய் உங்களுக்கு இருக்கலாம். பிரியமானால் கர்த்தருடைய வழியில் நடங்கள், பிரியம் இல்லை என்றால் ஒதுங்கி நின்று கொண்டு நடங்கள். இந்த கர்த்தருடைய வழியில் நடக்கிறவனை அவர் நீர்ப்பாச்சுவார், காப்பாற்றுவார். அதே அதிகாரத்தில் வசனம் 27:6 சொல்லுது, அக்காலத்தில் ஒருத்தன் போராடி நல்ல கனியை கொடுத்தானா, அவன் போராடுனான், கஷ்டப்பட்டான், நல்ல கனியை கொடுத்தான். ஏசாயா 27:6 ஏசாயா 27:6. போராடுனான், அவன் அழுதான், தவிச்சான், கர்த்தர் சொன்னதை செய்யறதை எப்படி எப்படியோ செஞ்சான். கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சினாரு, கர்த்தர் கொடுத்தாரு. காலம் வந்தது, யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, அவன் உலகத்தையே பலனால நிரப்புற நாட்கள் வந்துருச்சு. நீதியா நடக்கிறவனை தான் கர்த்தர் காப்பாற்றுவார், அநீதியா நடக்கிறவனை கர்த்தர் காப்பாற்ற மாட்டார். நீதியாய் நடக்கிறவனை தான் கர்த்தர் வேலி அடைப்பார். நீதி நீங்க பாருங்க, மனசுல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா என்னை ஏமாத்திட்டாங்க, இதுல பாதிக்கப்பட்ட ஒரு டீமும் இருக்கும்ல, குடும்பத்தினால பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்கல்ல, நீங்க அவங்கள கசந்து கொள்ளாதீங்க, விட்டுருங்க, சோத்திரம் பண்ணிடுங்க. வானத்தை பூமியும் உண்டாக்கினவர் பார்த்து கைகளை ஏறிடுங்க. நீங்க இழந்ததை உங்களுக்கு கொடுக்க கர்த்தருக்கு 1000 வழி இருக்கு. அந்த வழியாத்தான் உங்களுக்கு கொடுக்கணும் தேவையில்லை. உங்களுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற கடினமான இடம் யோர்தானா இருந்தாலும் செங்கடலா இருந்தாலும் அதை வெட்டாந்தரை ஆக்குற ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், அதை கடக்க செய்கிற ஆண்டவர் இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? பொல்லா போட்டு வெளியே வந்துடணும். அடுத்து என்ன சொன்னேன்? களவு செய்யறதை விட்டு வெளியே வந்துடணும், கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு திரும்பிடணும். நீங்க நம்பவே மாட்டீங்க, கீழே வேர்பற்றி நீங்க பூத்து காய்த்து பலன் கொடுத்து நீங்க நிரப்பிடுவீங்க தேசத்தையே. அப்படி கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றுவார். நான் சொன்னது கடினமா இருக்கலாம், இந்த வார்த்தையை பேச எனக்கு விருப்பமே இல்லைங்கிறதுக்கு முக்கியமான காரணம், என்கிட்ட இன்னொரு செய்தி, நல்ல செய்தி இருந்துச்சு என்கிட்ட. ஆண்டவரே, மறுபடியும் நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து இன்னொரு செய்தி எடுக்கணுமேனு ஒரு வருத்தம் எனக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை எனக்கு கொடுக்க விடலை. இந்த வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு வாரம் உங்களோட பேசுகிறார். நீங்கள் நல்வழியில் திரும்புங்க, சமமாக பாருங்க, தினமும் இந்த வேதத்தை வாசிங்க. இந்த வேதம் உங்களை இருளான பாதையில் நேர்த்தியாக நடக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் கனி கொடுத்து நீங்கள் கீழே சீக்கிரம் வேர்பற்றிடுவீங்க, மேலே பூத்து காய்த்து தேசத்தை பலனால நிரப்பிடுவீங்க. முழங்கால் படியிலலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். இது ஒரு பிராக்டிக்கல் மெசேஜ், யதார்த்தமான செய்தி. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு பேச, ஆனால் ஆவியானவர் பேசினார் சங்கீத வேதத்தில். எனக்கு பெரிய தைரியம், ரொம்ப தைரியமாக பேசலாம் அந்த வார்த்தை. யாரையும் இதில் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. திஸ் மெசேஜ் இஸ் நாட் அ பர்சனல் மெசேஜ், உங்கள் தனிப்பட்டவருக்கான செய்தி கிடையாது. இது ஆவியானவர் எல்லாருக்கும் ஆயத்த பண்ண செய்தி. உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன பேசினாரோ உறுதியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் அது பொல்லாப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஃபைனலி ரொம்ப கஷ்டமாக இருங்க. நீங்கள் நினச்ச ஆண்டவர் கொடுத்த நல்ல வாழ்க்கை கடினமாக மாறிடும், கற்பாறையாக மாறிடும். அந்த 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 பலனை அனுபவிக்க முடியாது. அப்புறம் அழுகணும்,
தவிக்கணும். தவிச்சாலும் அப்புறம் கிடைக்காது. அதை படுறதுக்கு நம்ம ரொம்ப பிரயாசப்படணும். அடிக்கடி பொல்லாப்பு செய்து குலைக்காதீங்க. குடும்பத்துக்குள்ளே இருந்து கொண்டு களவு செய்யாதீங்க. உங்கள் சொந்த குடும்பத்தையே களவாடாதீங்க. உங்கள் சுய இச்சையை நிறைவேற்றிக்கிறதுக்கு, உங்கள் சுய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நீங்கள் களவாடாதீங்க. குடும்பமாக கனி கொடுக்க மறக்காதீங்க. இந்த குடும்பத்தை கனியுள்ள குடும்பமாக மாற்றுங்க. அப்படி மாற்றினீங்கன்னா கர்த்தர் பாப்பார், உங்களை கனி உள்ளவங்களா மாற்றுவார். உங்களை கனி உள்ளவங்களா மாற்றுவார். அசட்டை பண்ணாதே, ஆவித்துவினா ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, ஆவித்துவிடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அனல் மூட்டி எரிய விடு, கர்த்தர் மகிமை உம்மேல் உதித்தது. அனல் மூட்டு எரிய விடு, கர்த்தர் மகிமை உம்மேல் உதித்தது. காரிருள் ஆமே நித்திய வெளிச்சம் நீ. காரிருள் மத்தியில் நித்திய வெளிச்சம் நீ. ஒளி வீசு, நித்திய வெளிச்சம் நீ. எழுந்து ஒளி வீசு, நித்திய வெளிச்சம் நீ. நல்ல தகப்பனே, நல்ல ஆசீர்வாதமான வருஷத்தின் முதல் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் ஆராதனையும் ஜப ஆராதனை நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தெய்வம் நீர் எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பது அது லகுவானதல்ல. வாக்கு பெற்றவர்கள் வாக்கை சுதந்தரிக்க அவர்கள் போராடி மேற்கொண்ட அந்த வரிசையில் எங்களையும் நீங்கள் இந்த நாளில் நிலைநிறுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த நாளில் நீங்கள் எங்களோடு பேசின வார்த்தையின்படி பொல்லாப்பு செய்யாதபடி, களவு செய்யாதபடி, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கொடுத்தவங்க மகனை ஆசீர்வதியும், இன்னும் அநேருக்கு எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.